பாண்டுப் மேற்கு நடை மேம்பாலம் பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள். பாண்டுப் மேற்கு ரயில் நிலையம் மற்றும் எல்பிஎஸ் சாலையை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள புதிய நடை மேம்பாலம் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பெரும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையம், ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் மற்றும் பெஸ்ட் பஸ் நிலையம் ஆகியவை அமைந்துள்ளதால் இந்த சந்திப்பு எப்போதும் பரபரப்பாக காணப்படும். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பாதசாரிகள் சாலைகளில் நடமாடுவது பெரும் சவாலாக உள்ளது. இத்தகைய சூழ்நிலையிலும் பலர் நடை மேம்பாலத்தை பயன்படுத்த தயங்குவது கவலை அளிக்கிறது. பயன்பாட்டு குறைபாடுகளுக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள். நடை மேம்பாலத்தின் பயன்பாடு குறைவாக இருப்பதற்கான முதன்மையான காரணம் பாதுகாப்பு குறித்த அச்சம் மற்றும் பராமரிப்பு குறைபாடுகளாக இருக்கலாம். பாதுகாப்பு கவலைகள். தற்போது நடை மேம்பாலத்தின் இருபுறமும் ஸ்டீல் குழாய்கள் பாதுகாப்பு அரணாக இருந்தாலும் அவற்றின் இடைவெளிகள் அதிகமாக இருப்பதால் எதிர்பாராத விதமாக மயக்கம் அடைபவர்கள் அல்லது தடுமாறி விழுபவர்கள் கீழே விழும் ஆபத்து உள்ளது. பரிந்துரை: இந்த இடைவெளிகளை முழுவதுமாக பின்னப்பட்ட கம்பிகளாலோ, மெஷ் அல்லது அதிக தடிமன் கொண்ட கண்ணாடிகளாலோ டெம்பர்ட் கிளாஸ் மூடி உறுதியான பாதுகாப்பு அரணை அமைக்க வேண்டும். இது பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்து மேம்பாலத்தை பயன்படுத்த வழிவகுக்கும். பராமரிப்பு. நடை மேம்பாலத்தின் தூய்மை மற்றும் பராமரிப்பு மிக முக்கியம். போதுமான பராமரிப்பு இல்லாதது பொதுமக்கள் அதை பயன்படுத்த தயங்க ஒரு காரணமாக அமையலாம். பரிந்துரை: தினசரி அல்லது வாராந்திர அடிப்படையில் மேம்பாலத்தை சுத்தம் செய்து ஏதேனும் சேதாரங்கள் இருந்தால் உடனடியாக சீரமைக்க வேண்டும். சிறந்த வெளிச்ச வசதிகள், குறிப்பாக இரவு நேரங்களில் பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தும். அணுகல் வசதி. தற்போது நடை மேம்பாலம் ரயில் நிலையம் வழியாக இறங்குகிறது. எல்பிஎஸ் சாலையில் உள்ள ட்ரீம் மால் அருகே இறங்குவதற்கு 2 வழிப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு மெட்ரோ ரயில் நிலையம் வரவுள்ள நிலையில் மெட்ரோ ரயில் பயணிகளும் எளிதாக நடை மேம்பாலத்தை பயன்படுத்தும் வகையில் அணுகல் பாதைகளை மேலும் மேம்படுத்த வேண்டும். பரிந்துரை: மெட்ரோ ரயில் நிலையத்துடன் நேரடி இணைப்பு அல்லது வசதியான அணுகல் பாதைகளை அமைப்பது நடை மேம்பாலத்தின் பயன்பாட்டை கணிசமாக அதிகரிக்கும். படிகளுக்கு பதிலாக சாய்வுதளங்கள், ரேம்ப்ஸ் அல்லது நகரும் படிக்கட்டுகள், எஸ்கலேட்டர்ஸ் அமைப்பது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சமூக இடைவெளி. நெரிசலான நேரங்களில் நடை மேம்பாலத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது அவசியம். பரிந்துரை: சமூக இடைவெளியை ஊக்குவிக்கும் வகையில் அடையாளங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைக்கலாம். மேலும் அதிக நெரிசலை தவிர்க்க நேர மேலாண்மை முறைகளை செயல்படுத்தலாம். எதிர்கால பார்வை. பாண்டுப் மேற்கு நடை மேம்பாலம் நகரின் முக்கிய பகுதியான இந்த சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதிலும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் ஒரு முக்கிய பங்காற்ற முடியும். மேற்குறிப்பிட்ட பாதுகாப்பு மேம்பாடுகள் மற்றும் சிறப்பான பராமரிப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்த நடை மேம்பாலத்தின் பயன்பாட்டை அதிகரித்து அப்பகுதி மக்களின் அன்றாட பயணத்தை எளிதாக்க முடியும். இது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் விபத்துகளையும் கணிசமாக குறைக்கும். மேலும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலம் பொது சுகாதாரத்தையும் பாதுகாக்கலாம்.